ஒரு சித்திர கூடத்தை தேடி. காலம் என்பது ஒரு ஜீவநதி. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாராலும் எப்பொழுதும் நிறுத்த முடியாத ஓட்டம். எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காத நதி. அதன் வேகம் பல மகான்களை, பல சாம்ராஜ்யங்களை அடித்து போய் மண்ணோடு மண்ணாக்கி இருக்கிறது. எத்தனையோ சாதாரண மனிதர்களை உன்னதமான உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த கால நதியின் பயணமும் வழியும் நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு நெடியவை, ரகசியமானவை. இந்த எல்லையற்ற பயணத்தால் அந்த கால நதிக்கரையோரம் செழிப்பாக இருக்கிறது. விதவிதமான கதைகள் விளைகின்றன. அதனால்தான் காலத்தின் முன்னும் பின்னும் பிரயாணம் செய்யும் ஆசை மனிதனின் தலையாய ஆசைகளில் ஒன்றாய் இருக்கிறது. நம்மிடம் கால எந்திரம் இல்லை. ஆனால் மனிதனின் கற்பனை திறன் மகத்தானது. அவரவர் மனவிரிவுக்கு ஏற்ப நம்மால் எந்த காலகட்டத்தையும் கற்பனை செய்ய முடியும். இந்த வறண்ட காலத்தில் கூட எத்தனை அழகும் தனிமையும் கொண்டிருக்கிறது பாருங்கள் இந்த மலைப்பகுதி. இதுதான் மயிலாடும் பாறை. இங்கதான் மயில்கள் ஆடிக்கிட்டு இருந்தது சொல்றாங்க. அங்க இருக்கிற முருகன் கோயில். இந்த குன்றுக்கு மயிலாடும் பாறை என்று பெயர். ஊர் எல்லையில் இருக்கும் இந்த குன்றின் மேல் ஒரு முருகன் கோவில் இருக்கிறது. இங்கே மயில்கள் கூட்டம் கூட்டமாக திரிந்தும் ஆடி மகிழ்ந்தும் இருந்ததால் இதற்கு மயிலாடும் பாறை என்று பெயர். பின் அதுவே ஊருக்கும் பெயராகிவிட்டது. சிறிய மலை கிராமம். சில நூறு வீடுகள் தான் இருக்கின்றன. நம்மை போன்ற நாடோடிகளை பார்த்து பார்த்து பழகிவிட்டதால் யாரும் நம்மை கவனிப்பதில்லை. நமக்குத்தான் இது சுற்றுலாத்தலம், அவர்களுக்கு இது வாழ்விடம். அதனால் குளிர்ந்த காற்றையும் இளம் வெயிலையும் ரசித்துக் கொண்டு நிற்காமல் பிழைப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் புதுசு புதுசான உணவுப் பொருளை பார்க்குறோம். பார்த்தீங்களா, சாயம் போன ஜாங்கிரி மாதிரி இருக்கு. இதுக்கு பேரு முட்டாஸ். இது மயிலாடும் பாறையில் கிடைக்குது. ரகசியமாக பச்சை இருளுக்குள் பதுங்கி இருக்கும் அருவியை தேடிச் செல்லும் பாதையில் கரட்டான் என்று அழைக்கப்படும் அரிய வகை ஓணான் முதல் பளிங்கு போன்ற நீரோடைகள் வரை பல ஆச்சரியங்கள் இருக்கின்றன. பொதுவாக தமிழனுக்கு கற்பனை வளம் அதிகம். மயிலாடும் பாறை, மேகமலை என்றெல்லாம் பெயர் வைத்தாலும் சில சமயம் அருகருகே இருக்கும் ஊர்களுக்கு ஒரே பெயரை வைத்து விடுகிறார்கள். சேலம் சின்ன சேலம், மதுரை வடமதுரை, தாராபுரம் சின்ன தாராபுரம் என்பது போல அருகே சுருளி அருவி இருப்பதால் இதை சின்ன சுருளி என்று அழைத்து விட்டார்கள். மனிதனுக்கு காலங்காலமாக உயர்ந்த மலைகளும் இந்த சிற்றோடைகளும் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றின் மொழி கைவரப்படாததால் அது நமக்கு இன்னும் புரியவில்லை. இந்த மலைக்காட்டுக்குள்ளும் கூட அருவி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஃபால்ஸ் எங்கே என்றால் தான் புரிகிறது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். அதிகம் கூட்டம் இல்லை. உள்ளூர் மக்கள் 3 சக்கர வாகனங்களிலும், இளைஞர்கள் 2 சக்கர வாகனங்களிலும் வந்து
கிடைத்த சந்தர்ப்பத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிகம் ஆட்கள் இல்லாததாலும் இப்படி ஆர்ப்பரித்து குதிக்கும் அருவியின் ஓசையும் நம்மை உற்சாகமாக்கி விடுகிறது. கவிஞர் விக்ரமாதித்தன் அருவியை நீர்வீழ்ச்சி என்று சொல்ல கேட்டால் மனசு வலிக்கிறது என்பார். அது எத்தனை உண்மை என்பது இந்த நிமிடத்தில் எளிதாக புரிகிறது. இயற்கையின் இந்த மகத்தான சக்தியை பார்த்து பிரமித்து போகும் மனிதன் தான் எத்தனை சிறியவன் என உணரும் அபூர்வமான கணம் இது. அதனால் தான் இத்தனை சத்தத்திலும் ஒரு ஆச்சரியமான அமைதி நிலவுகிறது இந்த அருவியின் காலடியில். மறுநாள் நாம் புறப்பட்டது போடிமெட்டுக்கு. தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் இருந்து கேரளத்துக்குள் நுழையும் நுழைவாயில் போடிமெட்டு. தேனி சின்னமனூர் பகுதி மக்கள் தான் மலையின் மறுபுறம் இருக்கும் கேரள மக்களுக்கு சோறு போடுபவர்கள். இந்த பகுதியில் இருந்து அரசு அனுமதி பெற்று முறையான வழியில் காய்கறிகள், பழங்கள் கேரளத்துக்கு அனுப்பப்படுகின்றன. அரசின் அனுமதியின்றி அல்லது யாருக்கும் தெரியாமல் தமிழகத்திலிருந்து கேரளத்து கசாப்பு கடைகளுக்கு அடிமாடுகள் கடத்தப்படுவதும் இந்த வழியில்தான். பதிலுக்கு கேரளத்தில் இருந்து திடக்கழிவுகளையும் ரசாயன கழிவுகளையும் தமிழக எல்லைக்குள் கொண்டு வந்து கொட்டி மலையாளிகள் தங்கள் நன்றியுணர்வை தெரிவித்துக் கொள்வது பற்றி செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள் இல்லையா? பல மலைகளை குடைந்தும் உடைத்தும் உருவாக்கப்பட்ட பாதை இது. இந்த பாதையை அமைக்க எத்தனை தமிழ் மக்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தியிருப்பார்கள் என்று நினைக்கையில் அவர்களின் உழைப்புக்கும் தியாகத்துக்கும் தலைவணங்கித்தான் இந்த மலை இப்படி மௌனம் காக்கிறதோ என்று தோன்றுகிறது. இதுதான் போடிமெட்டு. மெட்டு என்றால் பழைய தெலுங்கில் மாடி, உயரம், உச்சி என்பது பொருள். போடிமெட்டு என்றால் போடி நாயக்கனூர் சிகரம் என்று பொருள் கொள்ளலாம். இப்பொழுதும் போடிமெட்டு என்பது 5-6 வீடுகளும் 2 டீ கடைகளும் உள்ள சிறிய மலை கிராமம்தான். தமிழக அரசு இங்கே ஒரு சோதனை சாவடி அமைத்து இருக்கிறது.
ஆனால் சமீப காலமாக இங்கே நிறைய சட்டவிரோத காரியங்கள் நடப்பதால் புதிய நவீன சோதனை சாவடி அமைக்க இருக்கிறது. அசோக ஸ்தூபியை தாண்டி சென்றால் மலையாள கரையோரம் வந்து விடுகிறோம். இங்கே சோதனை சாவடியில் இருக்கும் ஒரு மலையாள அதிகாரி தங்கள் கட்டிடத்தை படம் எடுக்கக்கூடாது என்றார். இது தமிழ் கேமரா இல்லை, ஜப்பான் கேமரா தான் என்று சொல்லி பார்த்தோம். அவர் ரசிக்கவில்லை. பெரும்பாலான மலையாளிகளைப் போல நம்மை பயமும் சந்தேகமும் கலந்த கண்களுடன் கண்காணித்துக் கொண்டே இருந்தார். வெல்கம் கேரளா ஸ்டேட்னு இருக்கு, அது நல்லா தெரியல. இதான் போடி வெட்டு. வாங்க டீ சாப்பிட போறோம். இது மலையாள தேசத்தின் எல்லையில் இருக்கும் கடைசி தேநீர் கடை. தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மலையாளிகள் டீ கடை நடத்தி கொண்டிருக்க, கேரள எல்லையில் ஒரு தமிழன் வைத்திருக்கும் கடை இது. சூடான தேநீருடன் போடியின் குளிர்காற்றிடம் இருந்து தப்பி ஓட தயாரானோம். தமிழகத்துக்கு திரும்பும் பாதை இது. ஏனோ தமிழகத்தை இயற்கை வஞ்சித்து விட்டது. தமிழகத்துக்குள் போக போக பசுமை குறைந்து வெப்பமும் புழுதியும் அதிகரிக்கிறது. இப்படி தங்களை செம்மண் புழுதியிலும் வெயிலிலும் வைத்திருப்பதால் தானோ என்னவோ இங்கே மக்கள் தங்கள் கடவுள்களையும் முள் மரத்தடியில் வைத்திருக்கிறார்கள். சிறிய மேல்கூரை இல்லாத ஐயனார் கோவில் இது. ஐயனார் நமது திரைப்பட கதாநாயகர்களைப் போல ஊருக்கு ஊர் வெவ்வேறு பெயர்களில் நின்றாலும் அந்த வெட்டறிவாளையும் அதைவிட பெரிய மீசையையும் மட்டும் மாற்றிக்கொள்வதே இல்லை. இங்கேயும் பரிவாரங்கள் சூழ அதே முறுக்கு மீசையுடன் இருமாப்பாய் நிற்கிறார். இந்த முள் மரத்தடியில் நிற்க நமக்கு நேரம் இல்லை. இன்னும் நீண்ட தொலைவு போக வேண்டும். இப்பொழுது நாம் போடி நாயக்கனூரை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஜமீன்தாரின் தலைநகரம் இது. இவர்கள் கம்பளத்து நாயக்கர் என்கிற தெலுங்கு பேசும் இனத்தைச் சேர்ந்தவர்கள். திருமலை நாயக்கர் காலத்தில் அவரது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை ஆள அவர் பல ஜமீன்களை ஏற்படுத்தினார். அதில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கர்கள். அதனால்தான் இங்கே போடி அரண்மனை வாசலில் கம்பீரமாய் நிற்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். பெரும்பாலான ஜமீன்தார்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சிலர் சிறந்த நிர்வாகிகளாகவும் சிலர் சிறந்த ரசிகர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் இந்த ஜமீனை ஆண்டிருக்க வேண்டும். தற்போது இந்த அரண்மனை பெரிதும் சிதிலமடைந்து விட்டாலும் இதற்குள் ஒரு அரிய புதையல் இருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம். வாங்க செக்கமா கோயில் போலாம். போதிய வருமானம் இல்லாததால் அரண்மனையின் பெரும்பகுதி வாடகைக்கு விடப்பட்டு இலவம் மஞ்சு காய்களை சேமித்து வைக்கும் கிடங்காக உபயோகிக்கப்பட்டு வருகிறது. இது அதே ஜமீன் குடும்பத்தின் ஒரு வாரிசு வசிக்கும் வீடு. அது வந்து வேளாண் தலைமுறைகள் வந்தவங்க. இது நீங்க அவங்க வந்து வேளாண் தலைமுறை அண்ணன் வேணும். 3 காட்சி போட்டது. முன்பு வேலைக்காரர்கள் வசிப்பிடமாகவோ குதிரை லாயமாகவோ இருந்திருக்கலாம்.
மாளிகை மிக பெரிதாக இருக்கிறது. அதன் முழுமையான தோற்றத்தை பார்க்க முடியாதபடி சுற்றிலும் கட்டிடங்கள் காட்டப்பட்டு விட்டன. உப்பரிகையில் நின்று அரசர் ஊரை ரசித்த இடத்தில் இப்பொழுது நிற்கும் நம்மை குடைப்பிடிக்க வைக்கிறது மெல்லிய மழைச்சாரல். பார்த்தீங்களா, மான் ஓடுது. அந்த காலத்து தாள்ல இருக்கிற நீர் அடையாளம். அரண்மனைக்குள் தற்பொழுது மிஞ்சி இருக்கும் ஒரே நல்ல அறை இதுதான். வாசலின் இருபுறமும் பதிக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி ரசம் போய் இந்த மாளிகையின் பிம்பம் போல் இருக்கிறது. இந்த மூதாட்டி இப்பொழுது இருக்கும் ஜமீன் வாரிசுகளில் ஒருவர். அவர் கையில் இருக்கும் சிறகுகள் வெட்டப்பட்ட காட்டு மைனாவும் அவரும் இந்த மாளிகையில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறார்கள். இந்த மாளிகைக்குள் ஒரு மாபெரும் கலை பொக்கிஷம் புதையல் இருக்கிறது. அதிகம் பேர் அறியாத ஒரு சிறிய கலைக்கூடம் இங்கே இருக்கிறது. இந்த துடைப்பத்தை தந்த சிறுமி இந்த பொக்கிஷத்தின் வாரிசுகளில் ஒருத்தி. இந்த கலைக்கூடத்துக்கு அடுத்து இருக்கும் தர்பார் இப்பொழுது பஞ்சு கூடனாகிவிட்டதால் அதற்குள் இருந்து பஞ்சும் தூசியும் இந்த ஓவியங்களின் மேல் படிந்து வருகின்றன.
இந்த அறை இரு பகுதியாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 அறைகளின் விதானங்களில் இந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. தஞ்சாவூர் பாணி ஓவியம் போல கோட்டு சித்திரமாக வரைந்து நீர் வண்ணங்கள் பூசப்பட்ட சித்திரங்கள் இவை. இவற்றின் பெரும்பகுதி நன்றாக இருக்கிறது. சித்திரங்கள் ராமாயண கதையை சொல்கின்றன. ஆனால் யுத்தம் போன்ற சம்பவங்கள் இல்லாமல் ராமாயணத்தின் இனிய கணங்களையும் அதிசயமான காட்சிகளையும் மட்டுமே இங்கே வரைந்திருக்கிறார்கள். இந்த ஓவியங்கள் குறைந்தது 100 வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்டவை. கிழிஞ்சல் சுண்ணாம்பு, களச்சிக்காய், முட்டை வெண்கரு, கருப்பட்டி பாகு கொண்டு அமைக்கப்பட்ட சுவரில் வரையப்பட்டிருக்கின்றன இந்த நீர் வண்ண ஓவியங்கள். இது அரசரின் பூஜை அறை. இதுதான் அவர் வழிபட்ட பெண் தெய்வத்தின் ஓவியம். சித்திரங்களின் அடியில் சித்திரத்துக்கு விளக்கமாக தமிழில் 2 வாக்கியம் எழுதியிருக்கிறார்கள். அதில் இருக்கும் தமிழ் இது பழமையான ஓவியம் என்பதற்கு இன்னொரு சான்றாக இருக்கிறது. காலம் கடப்பதற்குள் இதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தொல்லியல் துறையோ அல்லது தமிழக சுற்றுலாத்துறையோ இதை மிக குறைந்த செலவில் பாதுகாக்கலாம். தற்பொழுது அங்கே விளக்குகள் கூட இல்லை. இந்த கலை செல்வங்களை காற்றில்லாத இருண்ட அறையில் இருந்து விடுவிக்க யார் வரப்போகிறார்களோ. இனி இந்த அங்கத்தின் கடைசி ரகசியத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன். வாருங்கள். இந்த பகுதியில் பல மலைத்தொடர்கள் இருக்கின்றன. அவற்றின் மடியில் பல நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான நீரோடைகள் ஒன்றோடொன்று சேர்ந்து வைகை நதி, வராக நதி, பெரியாறு என்று பெரும் பிரவாகங்களாகி விடுகின்றன. ஆனால் இந்த ஊத்து கோவிலில் ஒரு அதிசய நீரூற்று இருக்கிறது. பக்கத்து மலைகளில் இருந்து யார் கண்ணிலும் படாமல் ரகசியமாய் வந்து முருகன் கோவிலின் எதிரே வெளிப்படுகிறது இந்த அதிசய ஊற்று. இதன் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க பலர் முயன்றிருக்கிறார்களாம். ஆனால் இதுவரை யாருக்கும் விடை தெரியவில்லை. இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த நீரூத்து இருக்கு. வாங்க பாப்போம். இரவும் பகலும், கோடையிலும் குளிரிலும் நிற்காது கொட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த ஊற்று. மலையில் இருந்து வெளிப்படும் நீரை தேக்கி இப்படி யாழி வடிவில் அமைக்கப்பட்ட முகத்தின் வழியே அது கொட்டிக்கொண்டே இருக்கும்படி செய்திருக்கிறான் யாரோ ஒரு மகா கலைஞன். இந்த நீரூட்டில் வந்து இது தேங்கி தான் அதில் அந்த வந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள நம்ம ஆட்கள் காணிக்கை போட்டு வச்சுருக்காங்க. இப்படி இந்த மண்ணில் எத்தனை ஆச்சரியங்களோ.